கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளிலுமாய் கூட இந்த தவ காலத்தில் உங்களை சந்திப்பதிலும் இறைவார்த்தை மத்தியில் கொண்டு வருவதிலும் நாம் ஆண்டவருக்குள் மகிழ்ச்சி அடைகிறேன். தவக்காலம் மனதுருக்கத்தின் காலம், தவக்காலம் மன்னிப்பின் காலம், தவக்காலம் கிருபையின் காலம், தவக்காலம் ஆண்டவருடைய அருளையும் இரக்கத்தையும் பெறும் காலம். இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமானது இந்த நாட்களுமாய் கூட தவ காலத்திலுமாய் கூட கடவுள் நமக்கு கொடுக்கக்கூடிய வார்த்தை 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 20 வாசிக்கிறோம். அங்கே சொல்லப்படுகிறது, கடவுளோடு ஒப்புரவாகுங்கள். நம்மை பார்த்து கடவுள் சொல்லுற வார்த்தை, நாம் யாரோட ஒப்புரவா, உலகத்தோடு அல்ல, உலக ஆசா பாசங்களோடு அல்ல, உலக பற்றுகளோடு அல்ல, நீங்களும் நானும் கடவுளோடு ஒப்புரவாக வேண்டும். கடவுளோடு ஒப்புரவாக வேண்டும் என்று சொல்லி இந்த நாட்களை கடவுள் விரும்புகிறார். பிரியமானவர்களே, நாம் கடவுளோடு ஒப்புரவாக சொன்னால் நமக்கு வழி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. கிறிஸ்துவின் வழியாகத்தான் கடவுளோடு நாம் ஒப்புரவாக வேண்டும். கிறிஸ்து இல்லாதபடி நாம் வானக தந்தையோடு ஒப்புரவாக முடியாது. ஆகவே கிறிஸ்துவின் வழியாக கடவுளோடு ஒப்புரவாக முடியாத நாட்களிலே ஆண்டவர் நாம் ஒருவரையும் பெயர் சொல்லி அழைக்கிறார். கடவுளோடு நாம் ஒப்புரவாக வேண்டும், கடவுளோடு நாம் ஒன்றிக்க வேண்டும், கடவுளோடு நாம் இணைய வேண்டும். கடவுள் நமக்கு தந்தையாக, நாம் அவளுக்கு பிள்ளைகளாக இருக்கும்படி கடவுளோடு ஒன்றிக்க இந்த நாட்களிலே கடவுள் நம்மை அழைக்கிறார். பிரியமானவர்களே, 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 19 வாசிக்கிறோம். உலகத்தின் பாவங்களை எண்ணாதபடி, கடவுள் உலகத்தின் பாவத்தை எண்ணாதபடி கிறிஸ்துவின் வழியாய் கிறிஸ்துவுக்குள் அவர் நம்மை அவரோடு ஒப்புரவாக்கினார். உலகத்தின் பாவத்தை எண்ணாதபடி கிறிஸ்துவின் வழியாய் கிறிஸ்துவுக்குள் கடவுள் நம்மை ஒப்புரவாக்கினார் என்று சொல்லி வாசிக்கிறோம். மட்டுமல்ல, 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 18 வாசிக்கின்ற பொழுதும் அங்கே அப்படித்தான் சொல்லப்படுகிறது, அனிதர்களாகிய நமக்காய் நீதி உள்ள தேவன் மரித்தார். அனிதர்களாகிய நமக்காய் நீதி உள்ள தேவன் மரித்து அந்த மரணத்தின் வழியாக நாம் கடவுளோடு ஒப்புரவாயிருக்கிறோம். கடவுளோடு ஒப்புரவாக்க தேவன் மரணத்தை சந்திக்க வேண்டியிருந்தது. எல்லாவற்றுக்கும் மேலாக ரோமர் 5:10 அப்படித்தான் வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, நாம் பாவத்து நிமித்தம் கடவுளோடு பகைமை கொண்டிருந்தோம், கடவுளுக்கு பகைவராய் இருந்தோம். கடவுளுக்கு பகைவராய் இருந்த நம்மை அவர் மரணத்தின் வழியாக அவரோடு ஒன்றிக்க செய்தார். எல்லாவற்றுக்கும் மேலாக கொலோசையர் 1ஆம் அதிகாரம் 20 வாசிக்கின்ற பொழுது, அவர் சிந்திய இரத்தத்தின் வழியாக, அவர் மரணத்தின் வழியாக, அவர் பாடுகளின் வழியாக, அவர் சிந்திய இரத்தத்தின் வழியாக சமாதானத்தை உண்டாக்கி அமைதியை உண்டாக்கி பூலோகத்தையும் பரலோகத்தையும் கிறிஸ்துவுக்குள் அவர் தம்மோடு ஒப்புரவாக்கினார். எல்லாவற்றையும் எல்லோரையும் கிறிஸ்துவின் வழியாக கடவுள் ஒப்புரவாக்கினார் என்று சொன்னால், கிறிஸ்துவின் இரத்தத்தின் வழியாய் நாம் கடவுளோடு ஒப்புரவாகிறோம். இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கடவுளோடு ஒப்புரவாக வேண்டும். கடவுளோடு ஒப்புரவாக நமக்கு ஒரு வழி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவருடைய பாடுகள், அவர் சிந்திய இரத்தம், அவருடைய மரணம், அதன் வழியாகத்தான் நாம் கடவுளோடு ஒப்புரவாகிறோம். லூக்காஸ் நற்செய்தி 19ஆம் அதிகாரம் 10 வாசிக்கிறோம் அல்லவா, இழந்து போனதை தேடி மீட்கவே மனிதகுமாரன் பூமிக்கு வந்தார் என்று சொல்லி. ஆக இழந்து போன அந்த உறவை, தகப்பன் பிள்ளை என்ற உறவை நாம் எழுந்தோம் அல்லவா, அந்த உறவை புதுப்பித்துக் கொள்ள, தன்னோடு இணைத்துக் கொள்ள, தன் மார்பில் சாய்த்து வைத்துக் கொள்ள கடவுள் கிறிஸ்துவை முன்குறித்தார், தன் குமாரனை முன்குறித்தார். பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த ஒப்புரவு வாழ்வு நமக்கு கிடைக்க வேண்டும் என்று சொன்னால், கடவுளோடு நாம் ஒப்புரவாக என்று சொன்னால், கடவுளோடு நாம் ஒன்றிக்க வேண்டும் என்று சொன்னால், அதற்கு 2 வழிகள். 1, கடவுள் மீது நாம் முதலில் விசுவாசம் கொள்ள வேண்டும். 2வது, இந்த ஒப்புரவு நடைபெறுவதற்கு நமக்குள் பல துப்புரவுகள் நடைபெற வேண்டும். 1, கடவுள் மீது நீங்கள் நான் விசுவாசம் வைக்க வேண்டும். 2வது, இந்த ஒப்புரவு நமக்குள் நிறைவேறுவதற்கு சில விதமான துப்புரவுகளை நாம் செய்ய வேண்டியிருக்கிறது. முதலாவது, நீங்கள் நாம் யார் மீது விசுவாசம் செய்ய வேண்டும்? கடவுள் மீது விசுவாசம் செய்ய வேண்டும். ஆம், யோவான் நற்செய்தி 3ஆம் அதிகாரம் 15-16 வாசிக்கிறோம் அல்லவா, மனுமகனில் விசுவாசம் கொள்ளும் எவரும் முடிவில்லா வாழ்வை பெறும் பொருட்டு, மனுமகனில் விசுவாசம் கொள்ளும் எவரும் முடிவில்லா வாழ்வை பெறும் பொருட்டு தன் ஒரே பேரான மகனே இந்த உலகிற்கு அளிக்கும் அளவுக்கு கடவுள் உலகின் மீது அன்பு கூர்ந்தார். ஆம், என்னை ஒவ்வொருவரையும் கடவுள் தம்மோடு ஒப்புரவாவதற்கு கிறிஸ்துவை இந்த உலகத்துக்கு பணித்தார், கிறிஸ்துவை பலியாக ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லி நீங்கள் நான் விசுவசிக்க வேண்டும். பிரியமானவர்கள், ஆம், விசுவசிக்க வேண்டும். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 6 வாசிக்கிறோம் அல்லவா, நாம் அனைவரும் விசுவாசம் வழியாக கடவுளுக்கு ஏற்புடையவராக இருக்கிறோம். அவர் இருக்கிறார் என்றும்
கடவுள் இருக்கிறார் என்றும் தம்மை தேடுகிற பிள்ளைகளுக்கு கைமாறு அளிக்கிறார் என்று நீங்கள் நான் விசுவசிக்க வேண்டும் பிரியமானவர்களே. விசுவசியாமல் நாம் கடவுளுக்கு ஏற்புடையவர்களாய் மாற முடியாது. விசுவசிக்க வேண்டும். கடவுளுடைய குமாரன் பூமிக்கு வந்தார் என்று விசுவசிக்க வேண்டும். அவர் பாடுகள் பட்டார் என்று விசுவசிக்க வேண்டும். அவர் இரத்தத்தை சிந்தினார் என்று விசுவசிக்க வேண்டும். இதோ அவருடைய மரணத்தின் வழியாக நான் தேவனோடு, நான் கடவுளோடு, நான் தந்தையோடு ஒப்புரவாயிருக்கிறேன். இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே விசுவாசத்தை தொடங்குவோர் யார்? நம்முடைய வாழ்க்கையை விசுவாசத்தை முடிப்பவர் யார்? எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 1-2 வாசிக்கிறோம் அல்லவா? அங்கே சொல்லப்படுகிறது, விசுவாசத்தை தொடங்கியவரும் அதை முடிப்பவருமான இயேசு கிறிஸ்துவின் மீது நீங்கள் கண்களை பதிவையுங்கள். நம்முடைய வாழ்க்கையை விசுவாசத்தை தொடங்கி வைப்பவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. என்னுடைய வாழ்க்கையை விசுவாசத்தை முடித்து வைப்பவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அப்படி என்றால் நாம் யார் மீது விசுவாசம் கொள்ள வேண்டும்? கடவுள் மீது விசுவாசம் கொள்ள வேண்டும். கடவுள் அனுப்பிய குமாரன் மீது விசுவாசம் கொள்ள வேண்டும். கடவுள் மீது விசுவாசம் கொள்கிறான். எப்படிப்பட்ட விசுவாசம் கொள்ள வேண்டும்? எனக்காக, தந்தையோடு நான் ஒப்புரவாக்கப்படுவதற்காக, கடவுளோடு நான் இணைவதற்காக, கடவுளோடு நான் ஒன்றிப்பதற்காக அவர் தன் மகனையே பலியாக கொடுத்தார். என்னை பிள்ளையாக மாற்றிக்கொள்ளும் பொருட்டு, எனக்கு அவர் தந்தையாய் இருக்கும் பொருட்டு தன்னுடைய மகனை இந்த பூமிக்கு பலியாக்கினார். சிலுவையை மரணத்துக்கு ஒப்பு கொடுத்தார். இரத்தத்தை சிந்த வைத்தார். மரணத்தை சந்திக்க வைத்தார் என்று சொல்லி பிரியமானவர்களே, நீங்கள் நானும் விசுவசிக்க வேண்டும். இந்த விசுவாசத்தை கடவுள் எதிர்பார்க்கிறார். எனக்காக, என் பாவத்துக்காக நான் கடவுளோடு ஒப்புரவாக வேண்டும் என்பதற்காக தன் குமாரனாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை கடவுள் இந்த பூமியிலே பணித்தார், பலியாக்கினார், கையளித்தார் என்று நீங்கள் நான் விசுவசிக்க வேண்டும். ஆம் பிரியமானவர்களே, ஒரு சம்பவத்தை நாம் பார்க்கிறோம். ஒரு பெரிய கடல் பகுதியிலே பாலம் அமைத்திருக்கிறார்கள். நடந்த ஒரு சம்பவம். கடல் பகுதியிலே பாலம் இருக்கிறது. அந்த 2 தீவுகளையும் கடந்து செல்வதற்கு ரயில் கடந்து செல்லுகிறது. பெரிய கப்பல்கள் வருகின்ற பொழுது அந்த பாலம் மேலே தூக்கும். மாறாக கப்பல் சென்ற பிறகு அந்த பாலம் மறுபடியும் தன்னுடைய அந்த நிலைக்கு கடந்து விடுவது. இப்படியாக அந்த தொழில் செய்யக்கூடியவர், இந்த கிரைனை ஏற்றக்கூடியவர் அங்க இருக்கிறார். அந்த காலத்திலே கோடை காலமா இருந்தபடியால் தன்னுடைய மகன் அங்கு வந்து விளையாடி கொண்டிருக்கிறான். இப்பொழுது அந்த ரயில் வண்டி வந்து கொண்டிருக்கிறது. பாலமானது தூக்கி இருக்கிறது. ரயில் வருவ சத்தம் கேட்டவுடன் அவர் என்ன செய்கிறார்னா, அந்த சக்கரத்தை சுழற்றுகிறார். சக்கரத்தை சுழற்று கொண்டே இருக்கின்ற பொழுது அந்த பாலம் இணைய ஆரம்பிக்கிறது. அந்த பாலம் இணைய ஆரம்பிக்கின்ற பொழுது அப்பா அப்பா என்று சொல்லி ஒரு அபய குரல், எங்கோ தன் மகனின் குரல் போல் இருக்கிறே, பிள்ளையின் குரல் போல் இருக்குன்னு சொல்லி அங்கும் இங்கும் பார்க்கிறார். மேல எந்த பக்கமே அந்த குரல் வருகிறது, ஆளை காணவில்லை. இன்னும் சட்ட நேரம் பார்க்கணும்ல, அப்பா அப்பா காப்பாத்துங்க, அப்பா அப்பா என்று சொல்லி ஒரு அபய குரல் பயங்கரமாக ஓலமிடுகிறது. பார்த்தா அந்த சக்கரம் சுழற்றுகிறது. கீழ்ப்பகுதியிலே தன் விளையாட சின்ன தன்னுடைய பிள்ளை சிக்கிக் கொள்கிறான். அந்த பக்கம் ஆயிரக்கணக்கான மக்களை சுமந்து கொண்டு ரயில் பெட்டி வந்து கொண்டிருக்கிறது. இந்த பக்கம் தன் ஒரே மகன் சக்கரத்தில் சிக்கிக் கொண்டிருக்கிறான். மகனை காப்பாற்ற வேண்டும் என்று சொன்னால், சுழற்றுவதை நிறுத்தி மகனை காப்பாற்ற வேண்டும் என்று சொன்னால், வருகிற அந்த ரயிலில் பயணம் செய்து வருவர்கள் அப்படியே கடலில் விழுந்து விடுவார்கள். அவர்களை காப்பாற்ற வேண்டும் என்று சொன்னால் மகன் அங்கே நசுக்கப்பட வேண்டும். பார்த்தார் அந்த தந்தை. எடுத்தார் ஒரு முடிவு, என் ஒரு மகன் பலியானாலும் பரவாயில்ல, அந்த ரயில் பெட்டியில் வரக்கூடிய ஆயிரக்கணக்கான மக்கள் நல்லபடியாக ஊரு போய் சேர வேண்டும், வாழ வேண்டும் என்று சொல்லி அவர் மனதை கடினப்படுத்திக் கொண்டு அந்த சக்கரத்தை அவர் சுழற்றி அதை இயக்கினார். அவன் அபய குரல் ஓய ஓய கத்தி அப்படியே அந்த மகன் அந்த சக்கரத்திலே சிக்கி அவன் இறந்து போனான். பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, தன் ஒரு மகனை, இந்த உலகத்தின் தந்தை பல மக்கள் வாழ வேண்டும் என்பதற்காக, பல மக்கள் உயிர் பெற வேண்டும் என்பதற்காக தன் ஒரு மகனை அந்த சக்கரத்துக்குள் பலியாக்கினார். இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, எல்லாவற்றையும் மேலாக நம்முடைய தகப்பன், வானக தகப்பன், இந்த உலகம் முழுவதும் உய்ய வேண்டும் என்பதற்காக, இந்த உலகம் முழுவதும் வாழ்வு பெற வேண்டும் என்பதற்காக, இந்த உலகம் முழுவதும் இழந்து போனதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக, இந்த உலகம் முழுவதும் கிறிஸ்துவாகிய தன் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய மரணத்தின் வழியாக, இரத்தத்தின் வழியாக, பாடுகள் வழியாக தன்னோடு ஒப்புரவாக்கப்பட வேண்டும் என்பதற்காக தன் மகனையே பலியாக்கினார். பிரியமானவர்களே, நான் விசுவாசம் கொள்ள வேண்டும். எனக்காக, என் பாவத்திற்காக கடவுள் தன் மகனை பலியாக்கினார் என்று விசுவசிக்கின்ற பொழுது பிரியமானவர்களே, அந்த ஒப்புரவுக்குள் நாம் கடந்து போக முடியும். எனக்காக என்று விசுவசிக்க வேண்டும், என் பாவத்துக்காக என்று விசுவசிக்க வேண்டும், என்னுடைய பாவத்திற்காக, என்னுடைய குற்றத்திற்காக, என்னுடைய மீறலுக்காக அவர் பலியானார் என்று விசுவசிக்கின்ற பொழுது அந்த ஒப்புரவு நமக்குள் கடந்து வருகிறது. முதல் நிலை, நாம் கடவுளை விசுவசிக்க வேண்டும். இரண்டாவது பிரியமானவர்களே, விசுவாசம் முதல் நிலை, நாம் கடவுளோடு ஒப்புரவாக்கப்படுவதற்கு கடவுளை விசுவசிக்க வேண்டும். தன் மகனை இந்த பூமிக்கு அனுப்பினார் என்று விசுவசிக்க வேண்டும். அவர் நமக்காக பலி ஆக்கினார் என்று விசுவசிக்க வேண்டும். இரண்டாவது பிரியமானவர்களே, பல விதமான சில துப்புரவுகளை நாம் செய்ய வேண்டியிருக்கிறது. ஒன்று, மனம் திரும்ப வேண்டும். இரண்டாவது, இதயத்தை கிழிக்க வேண்டும்.
மூன்றாவது கண்களை திறக்க வேண்டும். நான்காவது எல்லாவற்றும் மேலாக தூக்கி எறியப்பட வேண்டியவற்றை தூக்கி எறிய வேண்டும். ஐந்தாவது பிரியமானவர்களே, பாவங்களை அறிக்கை செய்ய வேண்டும். இந்த 5 காரியங்களை செம்மையான நீங்கள் நான் செய்கின்ற பொழுது அது உன்னதமான ஒரு துப்புரவு காரியமா இருக்கிறது. இந்த துப்புரவை செய்கின்ற பொழுது இந்த துப்புரவின் வழியாக நாம் கடவுளோடு ஒப்புரவாக்கப்படுகிறோம். ஒன்று பிரியமானவர்களே, நாம் செய்ய வேண்டியது மனம் திரும்புதல். மார்க்கு நற்செய்தி 1ஆம் அதிகாரம் 15 வாசிக்கிறோம். மார்க்கு நற்செய்தி 1ஆம் அதிகாரம் 15 வாசிக்கிறோம். மனம் திரும்பி நற்செய்தியை நம்புங்கள் என்று சொல்லுகிறார். மனம் திரும்புங்கள், அப்பொழுது நீங்கள் வாழ்வீர்கள் என்று சொல்லி கூட எசேக்கியேல் 18:32 வாசிக்கிறோம். மட்டுமல்ல, எசேக்கியேல் 33:11 வாசிக்கின்ற பொழுது தீயவன் சாக வேண்டும் என்பதல்ல, அவன் மனம் திரும்பி வாழ வேண்டும் என்பதை என்னுடைய திருவுளம் என்று சொல்லி ஆண்டவர் சொல்வதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, மனம் திரும்பி வாழும்படியாக கடவுள் அழைக்கிறார். மனம் திரும்ப வேண்டும். நம் மனத்தை கடவுள் பக்கமாய் திருப்ப வேண்டும். எரேமியா 3ஆம் அதிகாரம் 22 வாசிக்கின்ற பொழுது வாசிக்கின்ற பொழுது அங்கே ஒரு சம்பவம் சொல்லப்படுகிறது. பிரமாணிக்கம் தவறிய பிள்ளைகளே, பிரமாணிக்கம் தவறிய மக்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் திரும்பி வாருங்கள். பிரமாணிக்கம் தவறிய பிள்ளைகளே, பிரமாணிக்கம் தவறிய மக்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் திரும்பி வாருங்கள். உங்கள் பிரமாணிக்கமின்மையை நாம் குணப்படுத்துவோம் என்று சொல்லுகிறார். இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, மனம் திரும்புகின்ற பொழுது, நம் மனத்தை கடவுள் பக்கமாய் திருப்புகின்ற பொழுது, உலகத்து பக்கமாய் முதுகை காண்பித்து கடவுள் பக்கமாய் முகத்தை காண்பிக்கின்ற பொழுது, கடவுளை நோக்கி வருகின்ற பொழுது, அந்த ஊதாரி பிள்ளையை போல கடவுளை நோக்கி வருகின்ற பொழுது, பிரியமானவர்களே, அங்கே ஒரு மனம் திரும்புதல் உண்டாகிறது. நம் மனத்தை கடவுள் பக்கமாய் திருப்ப வேண்டும். மனம் திரும்ப வேண்டும் என்ற மனம் திரும்ப வேண்டும் ஒரு ஆவல் உங்களுக்குள் எனக்குள்ளும் இருக்குன்னு சொன்னால், அந்த சந்தர்ப்பம் நாம் தேடாவிட்டாலும் அந்த சந்தர்ப்பத்தை கடவுள் உங்களுக்காக எனக்காக உருவாக்கி கொடுப்பார். மழைக்காலம், மலைப்பகுதி, வேகமாக மாலை நேரத்திலே, இருள் கவுகின்ற அந்த மாலை நேரத்திலே ஒரு கார் வேகமாய் செல்லுகிறது. திடீரென்று அந்த காருடைய கண்ணாடியை ஒரு கல் வந்து பட்டு அந்த கண்ணாடி உடைகிறது. உடனே காரை நிறுத்தி அதில் சென்ற ஒரு மனிதர் இறங்கி, யார் இந்த காரை கல்லால் அடித்துன்னு சொல்லி இறங்கி பார்த்து கத்துக்கிறார். அப்போ ஒரு பையன் சாக்க போட்டுட்டு, மழை பெய்து கொண்டிருக்கு, சாக்கை போட்டி கொண்டு அப்படியே கிட்ட வந்து, ஐயா நான் தான் அடிச்சேன். உடனே அந்த பையனை பிடிச்சி அடிச்சிட்டாரு. அடிச்சுட்டு, என்ன திமிரு தான் அந்த காரியத்தை நீ செய்வ என்று சொல்லி அதட்டுகின்ற பொழுது, ஐயா மன்னிக்கணும், நான் உங்களை கூப்பிட்டேன், நீங்க திரும்பி பார்க்கல. நான் சத்தம் போட்டு கூப்பிட்டேன், நீங்க திரும்பி பார்க்கல. கை தட்டி கூப்பிட்டேன், நீங்க திரும்பி பார்க்கல. எனக்கு ஒரு வழி தெரியல. உங்க கவனத்தை திருப்பதுக்கு இதுதான் வழியா இருந்துச்சு. எதற்காக என் கவனத்தை நீ திருப்பினா என்று சத்தம் போட்டு கத்தினான். இல்ல ஐயா, இன்னும் நீங்க கொஞ்சம் 1 மீட்டர் கொஞ்சம் தள்ளி போனீங்கன்னா பெரிய இந்த மழை பெய்து மழைச்சரிவு ஏற்பட்டு பெரிய பாதாளமா இருக்கு, நீங்க அந்த காரோட போய் விழுந்துருவீங்க. அதனாலதான் இங்க வர போறவங்களா நான் அவங்க விழாத எப்படி நான் சத்தம் போட்டு அவரை தடுக்கிறேன். உங்களை தடுக்க முடியல, உங்க தடுக்கிறதுக்கு வழியே தெரியல, அதனாலதான் இந்த கல் எடுத்து உங்க கார் கண்ணாடியை நான் உடைச்சேன்னு சொன்னான். உடனே அவர் மிகவும் அப்படியே மனம் நொந்து, ஓ நல்ல காரியத்தை இந்த பையன் செய்திருக்கிறான், நாம் தவறாய் நினைத்து விட்டோம் என்று சொல்லி அவர் மிகவும் மனம் வந்தாராம். இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஏதோ கண்டித்தோ தண்டித்தோ கடவுள் திருத்தி மனம் திரும்புவதை நமக்குள் உருவாக்க ஆசைப்படுகிறார். அந்த மனம் திரும்பலுக்கு நாம் இடம் கொடுக்க வேண்டும். பிரியமானவர்களே, சந்தர்ப்பங்கள் கொடுக்கப்படும். மனம் திரும்பலுக்கு சந்தர்ப்பத்தை நாம் உருவாக்காவிட்டாலும் அந்த சந்தர்ப்பத்தை கடவுள் கொடுப்பார். மனம் திரும்புவதற்கான சந்தர்ப்பத்தை கடவுள் கொடுப்பார். அப்படி மனம் திரும்புவதற்கான சந்தர்ப்பத்தை கடவுள் கொடுக்கின்ற போது அதை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். பயன்படுத்தி கடவுள் பக்கமாய் மனத்தை திருப்புகின்ற பொழுது அந்த மனம் திரும்பல் தான் நம்மை கிறிஸ்துவின் வழியாக கடவுளோடு ஒப்புரவாக்க வைக்கிறது. இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இரண்டாவது இதயத்தை கிழிக்க வேண்டும். இந்த இதயம் கிழிக்கப்பட வேண்டும். இந்த இதயம் கிழிக்கப்பட வேண்டும். பிரியமானவர்களே, இதயத்தில் தான் எல்லா தீமையும் இருக்கிறது. மத்தேயு நற்செய்தி 15ஆம் அதிகாரம் 19-20 வாசிக்கிறோம் அல்லவா? இதயத்தில் தான் எல்லா தீமைகளும் போய் மனம் திரும்பாத வாழ்க்கையில் மனித மத்தியில் இருக்கின்ற பொழுது உலகத்தில் இருக்கிற எல்லா தீமைகளும் குடிகொள்கிற இடம் இதயமா இருக்கிறது. அது இதயத்தில் போய் எல்லா தீமைகளும் தங்கி விடுகிறது. பிரியமானவர்களே, மட்டுமல்ல, நாம் எரேமியா 17ஆம் அதிகாரம் 9 வாசிக்கிறோம் அல்லவா? இதயம்தான் மகா கேடும் வஞ்சகம் நிறைந்ததா இருக்கிறது. இந்த இதயம் மகா கேடும் வஞ்சகம் நிறைந்ததா இருக்கிறது. கடவுளுடைய உறைவிடமாய் இருக்க வேண்டிய இதயம் பாவத்தின் நிமித்தமாக வஞ்சகமும் கேடும் நிறைந்ததா இருக்கிறது. பிரியமானவர்களே, இந்த இதயம் கிழிக்கப்பட வேண்டும். இந்த இதயம் கிழிக்கப்படுகின்ற பொழுதுதான் பிரியமானவர்களே உள்ள இருக்க எல்லா தீமையும் வெளியேறும். எசேக்கியேல் 36ஆம் அதிகாரம் 25-26 வாசிக்கிறோம் அல்லவா?
கல்லான இதயத்தை கடவுள் எடுத்துவிட்டு கனி உள்ள சதை உள்ள உணர்வுள்ள இதயத்தை வைக்கிறார். இந்த கல்லான இதயம் தான் எல்லா தீமைகளையும் பிறக்க செய்கிறது. பிரியமானவர்களே, இதயம் கிழிக்கப்பட வேண்டும். யோவேல் 2ஆம் அதிகாரம் 13-14 வாசிக்கிறோம். நீங்கள் உங்கள் உடைகளை கிழித்துக் கொள்ள வேண்டாம், நீங்கள் உங்கள் உடைகளை கிழித்துக் கொள்ள வேண்டாம், மாறாக உங்கள் இருதயங்களை கிழித்துக் கொள்ளுங்கள். நீங்கள் உங்கள் இருதயங்களை கிழித்துக் கொள்ளுங்கள் சொல்லி சொல்கிறார். பிரியமானவர்களே, மட்டுமல்ல, நாம் இந்த இருதயத்தை கிழித்துக் கொள்ள வேண்டும். எசேக்கியேல் மன்னிக்கவும் ஏசாயா 38ஆம் அதிகாரம் 38ஆம் அதிகாரம் 17 வாசிக்கிறோம். அங்கே ஒரு வசனம் வருகிறது. என் மனக்கசப்பே எனக்கு மீட்பாக மாறியது. செய்த பாவத்துக்காக யார் மனம் வந்து அழுகிறார்களோ, செய்த பாவத்தை நினைத்து யாரெல்லாம் துக்கப்படுகிறார்களோ, செய்த பாவத்துக்காக யாரெல்லாம் வேதனைப்படுகிறார்களோ, செய்த பாவத்தை நினைத்து வேதனைப்பட்டு அதுக்கு பரிகாரம் தேடுகிறார்களோ, அங்கே மீட்பு கடந்து வருகிறது. கடவுள் அவருடைய பாவங்களை எல்லாம் முதுகுக்கு பின்பதாக தூக்கி எறிகிறான்னு சொல்லி நாம் ஏசாயா 38ஆம் அதிகாரம் 17 வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, ரோமர் 2ஆம் அதிகாரம் 29 வாசிக்கிறோம். ஆவியானவர் அருளியபடி உள்ளத்தில் செய்யப்படும் இதயத்தில் செய்யப்படும் விருத்த சேதனமே விருத்த சேதனம். யாருடைய வாழ்க்கையில் விருத்த சேதனம் உண்டாக்கப்படுகிறதோ அவர்கள் இதயம் கிழிக்கப்பட்டதா இருக்கிறது, தீமைகள் வெளியேற்றப்பட்டதா இருக்கிறது, கல்லான இதயம் எடுக்கப்பட்டதா இருக்கிறது, கனி உள்ள சதை உள்ள உணர்வுள்ள இதயம் அங்கே வைக்கப்பட்டதா இருக்கிறது. பிரியமானவர்களே, எசேக்கியேல் 11ஆம் அதிகாரம் 19-20 வாசியம். நாம் அவர்களுக்கு ஒருமனப்பட்ட இதயத்தை கொடுப்போம் என்று சொல்லுகிறார். நாம் அவர்களுக்கு ஒருமனப்பட்ட இதயத்தை கொடுப்போம் என்று சொல்லுகிறார். இயேசு கிறிஸ்துவுக்குள். பிரியமானவர்களே, எப்பொழுது நடக்கிறது? எப்பொழுது நடக்கிறது? செய்த பாவங்களுக்கு ஒரு மனிதன் மனம் கசிந்து அழுகின்ற பொழுது, துக்கப்படுகின்ற பொழுது, வேதனைப்படுகின்ற பொழுது அந்த பாவமெல்லாம் வெளியேறுது. பிரியமானவர்களே, அப்படி பாவங்கள் வெளியேறுவதான் இதயம் கிழிக்கப்படுகிறது. அப்பொழுது கடவுள் கல்லான இதயத்தை எடுத்துவிட்டு கனி உள்ள சதை உள்ள உணர்வுள்ள இதயத்தை வைக்கிறார். இதயம் கிழிக்கப்படுவதற்கு ஒரு நிகழ்ச்சியை நாம் சொல்லலாம். மோட்சிகோரியா தேசத்திலே அன்னை மரியாள் காட்சி கொடுக்கின்ற பொழுது, மோட்சிகோரியா தேசத்திலே அன்னை மரியாள் காட்சி கொடுக்கின்ற பொழுது அவர்கள் சொன்ன வார்த்தை, ஒப்புரவு என்பது மனிதன் கடவுளோடு மட்டுமல்ல, ஒப்புரவு என்பது மனிதன் கடவுளோடு மட்டுமல்ல, மாறாக மனிதன் மனிதனோடு ஒப்புரமாக்க வேண்டும். அதுதான் உண்மையான ஒப்புரவு, அதுதான் உண்மையான மனமாற்றம் என்று சொல்கிறார். ஒப்புரவு என்பது மனிதன் கடவுளோடு மட்டுமல்ல, அந்த மனிதன் மனிதனோடு ஒப்புரவாக்கப்பட வேண்டும். ஒருவேளை எனக்கு ஒரு நபருக்கும் ஏதோ பிரச்சனை இருக்கலாம். ஆண்டவரே, இந்த பிரச்சனைக்காக என்னை மன்னிச்சிருக்கேன்னு சொல்லி நான் ஆண்டவர்கிட்ட மன்றாடுறேன், கடவுளோட ஒப்புரவாயிட்டேன். ஆனா அதே வேளையில் நான் அந்த மனிதனுக்கு என்ன தீமை செய்தனோ அதை அவரிடத்தில் சொல்லி நான் அங்கே அவரிடத்தில் மன்னிப்பு கேட்க வேண்டும். நான் அவரிடத்தில் மன்னிப்பு கேட்கின்ற பொழுது நான் கடவுளோடு ஒப்புரவாகிறேன், அந்த மனிதனோடு ஒப்புரவாகிறேன். இருநிலையில் ஒப்புரவு ஏற்படுகின்ற பொழுது அங்கே உண்மையான மனமாற்றம் நிகழ்கிறது. இதைத்தான் அன்னை மரியாள் தன் காட்சியில் வலியுறுத்தி சொல்கிறார். பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு இருக்க வேண்டும். ஏனென்றால் எரேமியா 9ஆம் அதிகாரம் 26 வாசிக்கிறோம். இஸ்ராயல் மக்கள் யாவரும் விருத்த சேதனம் அற்றவர்கள் சொல்கிறார். அவர்கள் உடலால் தான் விருத்த சேதனம் செய்தார்கள். இஸ்ராயல் மக்கள் முழுவதும் தங்கள் உடலால் விருத்த சேதனம் செய்து கொண்டார்கள், தங்கள் உடலை கிழித்துக் கொண்டார்கள். ஆனால் அவர்களுக்குள் உண்மையான விருத்த சேதனம் இல்லை என்று சொல்லி அங்கே சொல்வதை பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இதயம் கிழிக்கப்பட வேண்டும், மனம் கசிய வேண்டும், மன அழ வேண்டும். ஏசாயா 38:17 வாசிப்பது போல, என் மனக்கசப்பே எனக்கு மீட்பாக மாறியது. அந்த அனுபவத்துக்குள் யார் போகிறோமோ அவர்களுடைய இதயம் கிழிக்கப்பட்ட இதயமா இருக்கிறது, விருத்த சேதனம் செய்யப்பட்ட இதயமா இருக்கிறது. ஆவியானவர் அருளியபடி விருத்த சேதனம் செய்யப்பட்ட இதயமாய் அப்படி இதயம் மாறுகிறது. பிரியமானவர்களே, இந்த 2ஆம் நிலைக்கு நாம் கடந்து வருகின்ற பொழுது கிழிக்கப்பட்ட இதயமாய், கல்லான இதயம் எடுக்கப்பட்ட இதயமாய், கனி உள்ள சதை உள்ள உணர்வுள்ள இதயம் வைக்கப்பட்ட இதயமாய் நம்முடைய இதயம் இருக்கின்ற பொழுது நாம் யாராயிருக்கிறோம்? கடவுளோடு ஒப்புரவாவதற்கு ஒரு துப்புரவை நாம் நிகழ்த்தி இருக்கிறோம். ஒப்புரவை ஏற்பட வேண்டும் என்று சொன்னால் மனம் திரும்புதல், மனமாற்றம், மனம் திரும்புதல், துப்புரவு ஏற்பட வேண்டும். அதே போல இதயம் கிழிக்கப்படுகின்ற ஒரு துப்புரவு ஏற்பட வேண்டும். மூன்றாவது பிரியமானவர்களே, மூன்றாவது துப்புரவு நாம் செய்ய வேண்டியது கண்கள் திறக்கப்பட வேண்டும். ஏசாயா 5ஆம் அதிகாரம் 20 வாசிக்கிறோம். ஏசாயா 5ஆம் அதிகாரம் 20 வாசிக்கிறோம். அங்கே சொல்லப்படுது, நன்மையை தீமை என்றும் தீமையை நன்மை என்று சொல்லி இருளை வெளிச்சம் என்றும் வெளிச்சத்தை இருள் என்றும் சாதித்து தித்திப்பை கசப்பென்றும் கசப்பை தித்திப்பென்றும் சாதிப்பவர்களுக்கு ஐயோ. இதை நம்புகிறார்கள். நன்மையை தீமை என்று தீமையை நன்மை என்று சொல்லுகின்ற பொழுது, தித்திப்பை கசப்பென்றும் கசப்பை தித்திப்பென்று சொல்லுகின்ற பொழுது, இருளை வெளிச்சம் என்று வெளிச்சத்தை இருள் என்று சொல்லுகின்ற பொழுது அதை நம்புகிறார்கள். காரணம், கண்கள் திறக்கப்படவில்லை.
கண்கள் திறக்கப்படாத பொழுது பொய்யை நம்பக்கூடியவர்களா இந்த உலகத்தில் இருப்பார்கள். நீங்கள் நானும் கண்கள் திறக்கப்பட்டவர்களா இருக்கணும்னு சொன்னால் நாம் சில காரியங்களை கடவுளுக்கு என்பதாக செய்ய வேண்டும். இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்கள், கண்கள் திறக்கப்படாத பொழுது பொய்யை நம்புகிறோம், மாறுபட்ட காரியம் நம்புகிறோம், கடவுளுக்குரிய காரியத்தை நம்ப நாம் மறுக்கிறோம். பிரியமானவர்கள், அதைத்தான் 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 4இல் வாசிக்கின்ற பொழுது, கடவுளுடைய மாட்சிமை விளங்கக்கூடிய நற்செய்தியின் ஒளியை காணாதபடி விசுவாசமற்றுடைய கண்களை இந்த உலகத்தின் தலைவனாகிய பிசாசு குருடாக்கி வைத்திருக்கிறான். கடவுளுடைய மாட்சிமை விளங்கக்கூடிய ஒன்று இருக்குன்னு சொன்னால் அதுதான் நற்செய்தி. கடவுளுடைய மாட்சிமை விளங்கக்கூடிய நற்செய்தியின் ஒளியை காணாதபடி விசுவாசமற்றுடைய கண்களை பிசாசானவன் குருடாக்கி வைத்திருக்கிறான். விசுவாசமற்ற வாழ்வு நமக்குள்ள இருக்குன்னு சொன்னால் நம்முடைய கண்கள் குருடாக்கப்படுகிறது. பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய கண்கள் திறக்கப்பட வேண்டும். நம்முடைய கண்கள் திறக்கப்பட வேண்டும். நம்முடைய கண்கள் திறக்கப்படுவதற்கு ஒரு வழி நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, 16ஆம் அதிகாரம் திருத்துதர் பணி 16ஆம் அதிகாரம் 18இல் வாசிக்கின்ற பொழுது பவுலடியார் கூட என்ன பணியை சொல்லுகிறார்? என்னுடைய மக்களை சாவிலிருந்து வாழ்வுக்கும் இருளிலிருந்து ஒளிக்கும் சாத்தானின் அதிகாரத்திலிருந்து கடவுளுடைய ஆளுகைக்கு கொண்டு வர வேண்டும், கொண்டு வந்து அவர் கண்களை திறக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். கண்களை திறக்குவது ஒரு அடிப்படையான ஊழியமா இருக்குது. கண்கள் திறக்கப்படுகின்ற பொழுதுதான் நாம் கடவுளுக்கு ஏற்ற ஒரு வாழ்வு வாழ முடியும். அங்கே அதைத்தான் பவுலடியாருக்கு சொல்லுகிறார், நீ இந்த மக்களை இருளிலிருந்து ஒழிக்கும் சாத்தானின் பிடியிலிருந்து கடவுளுடைய ஆளுகைக்கும் கொண்டு வந்து அவருடைய கண்களை திறப்பாயாக. இந்த கண்கள் திறக்கப்படுவதற்கு விசுவாசம் வேண்டும். பிரியமானவர்களே, விசுவாசம் இல்லாதபடினால் தான், கடவுள் மீது விசுவாசம் இல்லாதபடினால் தான் பிசாசானவன் விசுவாசமற்றுடைய கண்களை குருடாக்கி வைக்கிறான். ஆனால் கடவுள் மீது விசுவாசம் இருக்கின்ற பொழுது பிரியமானவர்களே, நிச்சயமாய் நம் கண்கள் திறக்கப்படும். யோவான் நற்செய்தி 11ஆம் அதிகாரம் 40இல் வாசிக்கிறோம், மார்த்தாள் நீ விசுவசித்தால் தேவனுடைய மகிமை காண்பாய். விசுவாசம் நமக்குள் இருக்கின்ற பொழுது நம்முடைய கண்கள் திறக்கப்படுது. பிரியமானவர்களே, இன்னும் நான் வாசிக்கின்ற பொழுது நாம் 16ஆம் அதிகாரம் திருத்துதர் பணி 16ஆம் அதிகாரம் 14இல் வாசிக்கின்ற பொழுது, திருத்துதர் பணி 16ஆம் அதிகாரம் 14இல் வாசிக்கின்ற பொழுது லீதியாள் என்னும் ஒரு சகோதரி சொல்லுவதை கேட்டுக்கொண்டிருக்கிறார். பவுலடியார் சொல்லுவதை கேட்டுக்கொண்டிருக்கிறார். அப்படி பவுலடியார் சொல்லக்கூடிய அந்த இறைவார்த்தையை கேட்டுக்கொள்கின்ற பொழுது அவருடைய உள்ளத்தை கடவுள் திறந்தார் எழுதப்பட்டிருக்கிறது. ஆம் பிரியமானவர்களே, நாம் ஏற்கனவே வாஸ்தவம் அல்லவா, திருத்துதர் பணி 26ஆம் அதிகாரம் 18 நீ இந்த மக்களுடைய கண்களை திறக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். இப்பொழுது இவர் இறைவார்த்தையை சொல்லுகின்ற பொழுது அங்கு ஒரு சம்பவம் நடக்கிறது. லீதியாளுடைய கண்கள் திறக்கப்படுவது காரணம் கடவுளுடைய வார்த்தையை பவுலடியார் இங்கே போதிக்கின்ற பொழுது அந்த வார்த்தையை கேட்கின்ற பொழுது கடவுள் அந்த லீதியாளின் கண்களை திறந்தார். விசுவாசமடியாக கண்கள் திறக்கப்படுகிறது. இறைவார்த்தையை கேட்பதனுடைய கண்கள் திறக்கப்படுகிறது. ஏனெனில் நாம் வாசிக்கிறோம், திருப்பாடல் 119 105 வாசிக்கின்ற பொழுது, இறைவா உம்முடைய வசனங்கள் என் கண்களுக்கு தீபமாயும் நான் செல்லும் பாதைக்கு வெளிச்சமா இருக்குது. ஒரு மனிதனுடைய கண்களை, ஆவிக்குரிய கண்களை, மனக்கண்களை திறக்கக்கூடிய வல்லமை கடவுளுடைய வார்த்தைக்கு உண்டு. பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, மட்டுமல்ல லூகாஸ் நற்செய்தி 24ஆம் அதிகாரம் 30-31 வாசிக்கின்ற பொழுது எம்மாவுஸ் சீடர்கள் கடந்து போகிறார்கள். அங்கே போய் பந்தி அமர்கின்ற பொழுது இயேசு அப்பத்தை பிடுகின்ற பொழுது அவருடைய கண்கள் திறக்கப்பட்டது. இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நற்கருணையின் வழியாக நம்முடைய கண்கள் திறக்கப்படுகிறது. இறை வார்த்தையின் வழியாக கண்கள் திறக்கப்படுகிறது. ஆண்டவர் மீது கொள்வது விசுவாசம் வழியாக கண்கள் திறக்கப்படுகிறது. ஆக இந்த கண்கள் திறக்கப்பட்டவர்களாய் வாழுகின்ற பொழுதுதான் நமக்குள் ஒரு துப்புரவு நடைபெற்றிருக்கிறது. இந்த துப்புரவு நடைபெறுகின்ற பொழுதுதான் நாம் ஒப்புரவாக முடியும். மனம் திரும்புதல் என்னும் ஒரு துப்புரவு, இதயம் கிழிக்கப்படுதல் என்ற ஒரு துப்புரவு, கண்கள் திறக்கப்படுதல் என்ற ஒரு துப்புரவு, அடுத்தபடியாக தூக்கி எறியப்பட வேண்டியவற்றை நாம் தூக்கி எறிய வேண்டும். ஆம் பிரியமானவர்களே, தூக்கி எறியப்பட வேண்டியவற்றை நாம் தூக்கி எறிய வேண்டும். எசேக்கியேல் 18ஆம் அதிகாரம் 31-32 வாசிக்கின்ற பொழுது, நீங்கள் உங்கள் பாவங்களையும் அக்கிரமங்களையும் தூர எறிந்து விடுங்கள். நீங்கள் உங்கள் பாவங்களையும் அக்கிரமங்களையும் தூர எறிந்து விடுங்கள் என்று சொல்லுகிறார். இன்னும் நான் வாசிக்கின்ற பொழுது 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 6 முதல் 6, 7, 8 வாசிக்கின்ற பொழுது, புளிப்பு மாவை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். கெடுமதி என்னும் தீமை என்னும்
பரத்தமை என்னும், கெடுமதி என்னும், தீமை என்னும், பரத்தமை என்னும் புளிப்பு மாவை குறித்து எச்சரிக்கையா இருங்கள் என்று சொல்லுகிறார். இது இயேசு கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, இவையெல்லாம் தூக்கி எறியப்படக்கூடிய ஒன்று. இவற்றை நாம் தூக்கி எறியப்படுகின்ற பொழுது பிரியமானவர்களே, நமக்குள் நாம் ஒரு துப்புரவை நிறைவேற்றுகிறோம். இந்த துப்புரின் வழியாக தூக்கி எறியப்பட வேண்டியவற்றை தூக்கி எறிகின்ற பொழுது நமக்குள் ஏற்பட்ட இந்த துப்புரின் வழியாக நாம் கிறிஸ்துவின் வழியாக கடவுளோடு ஒப்புரவாக்கப்படுகிறோம். அடுத்தபடியாக வாசிக்கிறோம் பிரியமானவர்களே, கடைசியாக பாவத்தை நாம் அறிக்கை செய்ய வேண்டும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். பாவத்தை நாம் அறிக்கை செய்ய வேண்டும். நீதிமொழி 28ஆம் அதிகாரம் 13ஆம் திருவசனம், நீதிமொழி பழமொழி 28ஆம் அதிகாரம் 13ஆம் திருவசனம் வாசிக்கிறோம். தன் பாவத்தை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் வாழ்வு பெறுவான், தன் பாவத்தை அறிக்கை செய்யாதவனோ வாழ்வு பெற மாட்டான். சீராக் 21:1-2 வாசிக்கிறோம். மகனே மகளே, நீ பாவம் செய்தாயோ, நீ பாவம் செய்தாயோ, நீ செய்த பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்படும்படி உன் ஆண்டவராகிய தேவனை நோக்கி மன்றாடு, அப்பொழுது உன் பாவங்கள் மன்னிக்கப்படும். பாவ மன்னிப்பை நிச்சயத்தை பெற்றுக் கொள்வதற்கு திருச்சபை நமக்கு 2 விதமான ஒரு நிகழ்வை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறது. ஒன்று, ஒவ்வொரு அருட்சாதம் வழியாக பாவங்களை அறிக்கை செய்கின்ற பொழுது பாவ மன்னிப்பு நிச்சயத்தை நாம் பெற்றுக் கொள்கிறோம். இரண்டாவது, திருப்பலியிலே பாவ மன்னிப்பு மன்றாட்டின் வழியாக நாம் பாவங்களை அறிக்கை செய்கின்ற பொழுது பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றுக் கொள்கிறோம். அப்பொழுதெல்லாம் நாம் பாவங்களை அறிக்கை செய்கிறோமோ அப்பொழுது இயேசு கிறிஸ்துவின் ரத்தம், 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 7 வாசிப்பது போல, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்மை சகல பாவங்களிலிருந்து சுத்திகரிக்கிறது. ஆக நாம் செய்ய வேண்டிய இந்த கடைசி துப்புரவு பாவத்தை அறிக்கை செய்ய வேண்டும். பாவ அறிக்கை என்னும் துப்புரவு நம் வாழ்க்கையில் நிகழ்கின்ற பொழுது நாம் கிறிஸ்துவின் வழியாக கடவுளோடு ஒப்புரவாய் விடுவோம். இது இயேசு கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, பாவங்கள் என பார்க்கின்ற பொழுது 6 விதமான பாவங்கள் இருக்கிறது. ஜென்ம பாவம், அற்ப பாவம், சாவான பாவம், முன்னோர்கள் செய்த பாவம், மனிதகுமாரனுக்கு எதிரான பாவம், பரிசுத்தாவிக்கு எதிரான பாவம். எந்த பாவத்தை எந்த மனிதன் செய்யலாம் அந்த பாவம்லாம் இதுக்குள்ளதான் இருக்கு. ஒன்று ஜென்ம பாவம், இரண்டாவது அற்ப பாவம், மூன்றாவது முன்னோர்கள் செய்த பாவம், நான்காவது சாவான பாவம், ஐந்தாவது மனிதகுமாரனுக்கு எதிரான பாவம், ஆறாவது பரிசுத்தாவிக்கு எதிரான பாவம். இந்த பாவங்களை எல்லாம் நாம் உணர்ந்து இப்படிப்பட்ட பாவங்கள் நமக்குள் இருக்கிறதா, இப்படிப்பட்ட பாவங்களை நான் செய்திருக்கலாம் என்று ஆய்ந்து அறிந்து அந்த பாவங்களை அறிக்கை செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையை ஆய்ந்து பார்க்கின்ற போது இப்படிப்பட்ட பாவங்கள் எனக்குள் இருந்திருக்கிறதா, இப்படிப்பட்ட பாவங்களை கடந்திருக்கிறனா, இப்படிப்பட்ட பாவங்களை அறிக்கை செய்திருக்கனா, இப்படிப்பட்ட பாவங்களை விடுதலை பெற்றிருக்கிறனா என்று எண்ணி ஆய்ந்து நாம் அந்த பாவங்களை அறிக்கை செய்ய வேண்டும். பிரியமானவர்களே, ஜென்ம பாவம், இந்த பாவம் நாம் செய்த பாவம் அல்ல, ஆதி பெற்றோர்கள் செய்த பாவம். ஆனால் ஆதி பெற்றோர்கள் பாவம் செய்தாலும் அந்த ஜென்ம பாவம் நம்மோடு வருகிறது. ஆனால் திருமுழுக்கின் வழியாக ஜென்ம பாவம் கழுவப்படுகிறது. ரோமர் 6ஆம் அதிகாரம் 4-5 வாசிப்பது போல திருமுழுக்கின் வழியாக நாம் கிறிஸ்துவோடு புதைக்கப்பட்டு அதே திருமுழுக்கிலே கிறிஸ்துவின் வழியாய் நாம் உயிர்ப்பிக்கப்படுகிறோம். ஜென்ம பாவம் திருமுழுக்கிலே கழுவப்படுகிறது. கிறிஸ்துவோடு புதைக்கப்பட்டு கிறிஸ்துவின் மரணத்தின் சாயலை பெற்றுக் கொண்ட நாம் கிறிஸ்துவோடு உயிர்த்தெழுந்து கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதின் சாயலை பெறுவதன் வழியாக ஜென்ம பாவங்கள் கழுவப்படுகிறது. ஆனால் அந்த ஜென்ம பாவம் கழுவப்படுகின்ற பொழுது பிரியமானவர்களே, நாம் திருமுழுக்கு பெறுகிறோம் அல்லவா, குழந்தை திருமுழுக்கு பெறுகிறோம் அல்லவா, அந்த திருமுழுக்கு பெறுகின்ற பொழுது பலவிதமான வாக்குறுதிகளை கொடுக்கிறோம். விட்டு விட வேண்டியவற்றை விட்டு விடுகிறேன், விசுவசிக்க வேண்டியவற்றை விசுவசிக்கிறேன், சாத்தானை விட்டு விடுகிறேன், அவன் ஆரவாரத்தை விட்டு விடுகிறேன், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறேன், கடவுளை விசுவசிக்கிறேன், விசுவசிக்க வேண்டியவற்றை விசுவசிக்கிறேன் என்றும் விட்டுவிட வேண்டியவற்றை விட்டுவிட என்று சொல்லி நான் வாக்குறுதி கொடுத்தோம் அல்லவா, அந்த வாக்குறுதியில் நாம் நிலைத்திருக்க வேண்டும். அந்த வாக்குறுதி எனக்குள் நமக்குள் நிலைத்திருக்க வேண்டும். அந்த வாக்குறுதி தவறுகின்ற பொழுது மீண்டும் அந்த ஜென்ம பாவம் நம்மை பிடித்துக் கொள்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இது இயேசு கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, அதைத்தான் ஒவ்வொரு நம்முடைய உயிர்ப்பு பெருவிழா நாளிலே இரவு திருப்பலி நடக்கின்ற பொழுது அங்கே நாமெல்லாம் என்ன செய்யறோம், ஒன்று சேர்ந்து நம்முடைய ஞானஸ்தான வாக்குறுதிகளை புதுப்பித்துக் கொள்கிறோம். ஞானஸ்தான வாக்குறுதிப்படி நாம் வாழாம இருந்திருப்போம், ஞானஸ்தான வாக்குறுதியை மறந்திருப்போம். நம்முடைய ஞான பெற்றோர்கள் சொல்லிக் கொடுக்காமல் போயிருக்கலாம், நம்முடைய பெற்றோர்கள் சொல்லிக் கொடுக்காமல் போயிருக்கலாம், அந்த சந்தர்ப்பத்தை இழந்திருக்கலாம், அல்லது அந்த சந்தர்ப்பத்தை நாம் தவிர்த்திருக்கலாம். ஆனால் எது எப்படி இருந்தாலும் பிரியமானவர்களே, நமக்கென்று ஒரு காலத்தை திருச்சபை உருவாக்கி கொடுத்து அன்று ஞானஸ்தான வாக்குறுதியில் என்ன கொடுத்தோமோ அந்த வாக்குறுதியை நாம் மறுபடியும் புதுப்பித்துக் கொள்கிறோம். இந்த வாக்குறுதியை நாம் வாழ்வேன் எப்பொழுது வாக்குறுதியை புதுப்பித்துக் கொண்டு அந்த ஞானஸ்தான வாக்குறுதியின்படி திருமுழுக்கின் வாக்குறுதியை நாம் வாழ ஆரம்பிக்கிறோமோ அப்பொழுது நமக்குள் ஜென்ம பாவம் கலைந்து போகிறது.
இப்படிப்பட்ட ஒரு சூழல் நமக்கு இருந்துச்சுனால் அதை நாம் ஒப்பு கொடுத்து பாவத்தை அறிக்கை செய்து பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றுக் கொள்ள வேண்டும். இரண்டாவது பிரியமானவர்களே, அற்ப பாவம். அற்ப பாவம் என்பது இன்னும் நம்ம லாங்குவேஜ்ல சொன்ன ஒரு அல்ப பாவம். சின்ன சின்ன ஆசை, பண ஆசை, மண்ணாசை, பெண்ணாசை, பொன்னாசை சொல்ற பாத்தீங்களா, இந்த ஆசைகளுக்கு அடிமையாகுது. நமக்கு ஆசையெல்லாம் அழகெல்லாம் கடவுளா இருக்கணும். எனது அழகெல்லாம் நீதானே, எனது ஆசையெல்லாம் நீதானே என்று பாட்டு பாடுகிறோம். புரிய நமக்கு அழகெல்லாம், நமது ஆசையெல்லாம், நம்முடைய வாழ்வெல்லாம் இயேசுவா இருக்க வேண்டும். மாறாக இயேசுவை கீழே வைத்து விட்டு உலகத்தை மேலே வைக்கின்ற பொழுது, ஆசாபாசங்களை மேலே வைக்கின்ற பொழுது, பொருட்களை நேசிக்கின்ற பொழுது, பணத்துக்கு அடிமையாகின்ற பொழுது அங்கே அற்ப பாவம் உண்டாகிறது. இதுதான் 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 10ஆம் திருவசனம் வாசிக்கிறோம். அங்கே சொல்லப்படுகிறது, பண ஆசை, பண ஆசை எல்லா பாவங்களுக்கும் ஆணிவேராயிருக்கிறது. பண ஆசை எல்லா பாவங்களுக்கும் ஆணிவேராயிருக்கிறது. பிரியமானவர்களே, அந்த பணம் மட்டும் வந்துச்சுன்னா எல்லா பாவத்தையும் உண்டாக்கிறோம். அதுக்குதான் ஒட்டுமொத்தமா சொல்றார், பண ஆசை எல்லா பாவங்களுக்கும் ஆணிவேராயிருக்கிறது. கொலோசையர் 3ஆம் அதிகாரம் 5 வாசிக்கின்ற பொழுது அங்கே பவுல் சொல்லுவார், சிலை வழிபாட்டுக்கு ஒப்பான பொருள் ஆசையை விட்டு விலகுங்கள். சிலை வழிபாட்டுக்கு ஒப்பான பொருள் ஆசையை விட்டு விலகுங்கள். ஆக இந்த பண ஆசை என்பது, இந்த பொருள் ஆசை என்பது, இந்த உலகத்தின் ஆசை என்பது ஒரு வகையிலே ஒரு சிலை வழிபாடா இருக்கிறது. ஒரு வகையிலே அது எல்லா பாவங்களையும் உருவாக்கக்கூடிய ஒரு கருவியா இருக்கிறது. ஆக பணத்தின் மீது, பணத்துக்கு தேவை இருக்கலாம், ஆனா பணத்தின் மீது நமக்கு ஆசை இருக்கு. பொருட்களின் மீது, பணத்தின் மீது ஆசை இருக்கக்கூடாது. பிரியமானவர்களே, இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட பண ஆசைக்கும் பொருள் ஆசைக்கும் நாம் அடிமைப்பட்டு கடவுளை மறந்திருப்போம் என்று சொன்னால், பணம் பணம் என்று ஓடுவோம் என்று சொன்னால், பொருள் பொருள் என்று ஓடுவோம் என்று சொன்னால், அவருடைய அருளை மறப்போம் என்று சொன்னால் அவருடைய வாழ்க்கையில உண்டாவது அற்ப பாவம். அப்படிப்பட்ட அற்ப பாவம் இருக்கும் என்று சொன்னால், அப்பா இனிமே என்னுடைய ஆசை நீங்க தான், இனிமே என்னுடைய அழகு நீங்க தான், என்னுடைய பொருள் நீங்க தான், என்னுடைய அருள் நீங்க தான் சொல்லி ஆண்டவர் பக்கமாய் வந்து அந்த பாவங்களை அறிக்கை செய்கின்ற போது அற்ப பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. அடுத்தபடியாக பார்க்கிறோம் பிரியமானவர்களே, முன்னோர்கள் செய்த பாவம். இதுவும் நாம் செய்த பாவம்ல, நம்முடைய மூதாதையர்கள் பாவம் செய்திருப்பார்கள். பாவம் செய்துவிட்டு அந்த பாவத்தை அவர்கள் அறிக்கை செய்யாமலே மறித்திருப்பார்கள். அதைத்தான் நம்ம இதுல புலம்பல்ல வாசிக்கிறப்ப சொல்ல, புலம்பல் 5ஆம் அதிகாரத்துல வாசிக்கின்ற பொழுது, எங்கள் தந்தையர்களோ பாவம் செய்துவிட்டு மடிந்து விட்டார்கள், நாங்களோ அவருடைய பாவங்களை சுமந்திருக்கிறோம் என்று புலம்புவதை பார்க்கலாம். எங்கள் தந்தையர்களோ, எங்கள் முன்னோர்களோ பாவத்தை செய்துவிட்டு பாவத்தை அறிக்கை செய்யாதபடி மறித்து விட்டார்கள், நாங்களோ அவருடைய பாவங்களை சுமந்திருக்கிறோம் என்று சொல்லி புலம்புவதை பார்க்கிறோம். இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இதைத்தான் யாத்திராகமம் விடுதலை பயணம் 20ஆம் அதிகாரம் 5 வாசிக்கின்ற பொழுது அங்கே சொல்லப்படுகிறது அல்லவா, முன்னோர்கள் செய்த பாவத்தை, மூதாதையர்கள் செய்த பாவத்தை 2ஆம் 3ஆம் 4ஆம் தலைமுறை வரை நான் விசாரிக்கிற தேவனாயிருக்கிறேன். இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஏதோ ஒரு தலைமுறை பாவங்கள் செய்திருக்கலாம். ஏன் இந்த சாபம், ஏன் இந்த பிரச்சனை, ஏன் இந்த கொடுமை, ஏன் இந்த இருள், ஏன் இந்த பிணி, ஏன் இந்த நோய், இதோ ஒரு காரணம். முன்னோர்கள் செய்த பாவம் அங்கே இருக்கும். அந்த பாவங்களை நாம் ஒப்பு கொடுத்து அவர்களுக்காய் செபித்து, ஆண்டவரே சாபங்களை எல்லாம் நீ முன்முடியிலே சுமந்து தீர்த்தீரையா. கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 13 வாசிக்கிறோம் அல்லவா, சிலுவை மரத்தில் தொங்கப்படுவன் எவனும் சபிக்கப்படுக என்று எழுதியபடி உங்களுக்காக எனக்காக இயேசு கிறிஸ்து சிலுவையிலே சாபரூபமானார். இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, என்னுடைய எங்கள் குடும்பத்துடைய எல்லா சாபத்தையும் நீங்க சிலுவையில முழுமுடியா சுமந்து தீர்த்தீங்கப்பான்னு சொல்லி நீங்கள் நான் விசுவசித்து ஜெபிக்கின்ற பொழுது அந்த சாபமான முள்முடி அங்கே அகற்றப்படுகிறது. அந்த பாவங்கள் சாபங்கள் எல்லாம் நீங்கப்படுகிறது. பிரியமானவர்களே, அந்த முன்னோர்கள் பாவங்கள் எல்லாம் அழிக்கப்படுகிறது. இவ்விதமாய் கூட நாம் பாவங்களை அறிக்கை செய்ய வேண்டும். 4வது பிரியமானவர்களே, அங்கே பார்க்கிறோம் சாவான பாவம். சாவான பாவம் சொன்னால் சாவை கொடுக்கக்கூடிய பாவம், 2ஆம் மரணத்தை கொடுக்கக்கூடிய பாவம். திருவெளிப்பாடு 20ஆம் அதிகாரம் 14 வாசிக்கிறோம் அல்லவா, 2ஆம் சாவு, நெருப்பு கடலே, நரகமே 2ஆம் சாவு. தீர்ப்புக்கு பிறகு கடவுள் தூக்கி எரிகிறார் அல்லவா நரகத்தில், அதுதான் 2ஆம் சாவு என்று எழுதப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, அந்த 2ஆம் சாவுக்கு நாம் சொந்தமாக கூடாது. இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 26 வாசிக்கிறோம். அங்கே சொல்லப்படுகிறது, ஒரு மனிதன் உண்மையை அறிந்த பிறகு, சத்தியத்தை அறிந்த பிறகு, வேதத்தை அறிந்த பிறகு வேண்டுமென்றே பாவத்தில் நிலைத்திருந்தால் அவனை மீட்பதற்கு எந்த விதமான பரிகார படியும் இல்லை. நேரா நரகம் தான். இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான, இதைதான் நாம் பார்க்கிறோம். வேண்டுமென்றே ஒரு மனிதன் அழுத்தமாக திண்ணமாக செய்த பாவத்தில் நிலை கொண்டு அந்த பாவத்திலே வாழ்ந்து கொண்டிருந்தால் அவனை மீட்பதற்கு எந்த விதமான பரிகார படி இல்லை என்று சொல்லுகிறார். இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நீங்கள் நானும் வாழுகின்ற காலம் பொல்லாத காலம் என்று பவுலியா சொன்னாலும் ஒரு பக்கம் அது கிருபையின் காலமாய் இருக்கிறது.
அருளின் காலமா இருக்குது. எல்லா பிள்ளைகளும் தன்னுடைய மகளாய இயேசு கிறிஸ்துவின் மரணத்தின் வழியாக, அவர் சிந்திய இரத்தத்தின் வழியாக, அவரது பாடுகளின் வழியாக தன்னோடு இணைத்துக் கொள்ள ஆண்டவர் இருகரம் விரித்தவராய், அவர் அரவணைப்பவராய் இருக்கிறார். பிரியமானவர்களே, அந்த சந்தர்ப்பத்தை, அந்த காலத்தை நாம் முற்றிலும் பயன்படுத்தி கொண்டு, ஒருவேளை அப்படிப்பட்ட சாவான பாவம் இருக்கும் என்று சொன்னாலும் கூட நாம் மண்டியிட்டு மண்டாடுகின்ற பொழுது, பாவங்களை அறிக்கை செய்கின்ற பொழுது, இயேசு கிறிஸ்து தன் வெளியேறப்பட்ட இரத்தத்தினால் நம் பாவங்களை கழுவி தன் தந்தையோடு நம்மை ஒப்புரவாக்குவார். அடுத்தபடியா வாசிக்கிற பிரியமானவர்களே, மத்தேயு நற்செய்தி 12ஆம் அதிகாரம் 32 வாசிக்கின்ற பொழுது 2 விதமான பாவங்கள் சொல்லப்படுது. மனித குமாரனுக்கு எதிராக செய்த பாவங்கள் மன்னிக்கப்படும், பரிசுத்த ஆவிக்கு எதிராக செய்யக்கூடிய பாவங்கள் மன்னிக்கப்படும். அங்க ஒரு 2 பாவம் இருக்கு. மனித குமாரனுக்கு எதிரான பாவங்கள் இது எப்படின்னா, ஒரு வகையில பாக்குறப்ப இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்தார் அல்லவா, அப்ப ஒரு மனிதனா இருந்தார். அப்ப அவரை குறிச்சு என்னென்னமெல்லாம் சொன்னாங்க, அததான் மையப்படுத்தி ஆண்டவர் சொல்றாரு, இப்ப நான் மனுஷனா இருக்கிறேன், இப்ப மனித அவதாரம் எடுத்துக்கிறேன், இப்ப நான் மனிதனா இருக்கிறேன், இப்ப என்னை பத்தி நிறைய நீங்க சொல்றீங்க, மனித குமாரனுக்கு எதிராக செய்யப்படும் பாவங்கள் மன்னிக்கப்படும், ஆனா மறுபடியும் நான் உயிர்த்த பிறகு கடவுளா இருப்பேன், அப்பொழுது பரிசுத்த ஆவி, அப்பொழுது நான் ஆவியானவராய் ஆண்டவராய் கடவுளாய் இருப்பேன், எனக்கு எதிராய் செய்யக்கூடிய பாவங்கள் மன்னிக்கப்படாதுன்னு சொல்ல. ஒரு வகையில இங்க பார்க்கின்ற பொழுது இது எந்த நிலைக்கு நாம் எடுத்துக்கொள்ளலாம் என்று சொன்னால், இப்பொழுது மனித குமாரனுக்கு எதிராக செய்யக்கூடிய பாவம் எது என்று சொன்னால், ஆணுடைய உடலுக்கும் இரத்தத்துக்கும் எதிராக செய்யக்கூடிய பாவம். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை தான், இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தை தான் நாம் திருவிருந்திலே சாப்பிடுகிறோம், ஆன்மீக உணவாக உட்கொள்கிறோம். 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 26, 27, 28 வாசிக்கிறோம். தகுதி இல்லாதபடி, ஆயத்தம் இல்லாதபடி, இது தேவனுடைய சரீரம் என்றும் இது ஆணுடைய கிண்ணம் என்றும் நாம் உணராதபடி, விசுவாசியாதபடி, பாவத்தோடு பரிசுத்தப்பட்ட நிலையில் அந்த திருவிருந்தில் பங்கு கொள்வோம் என்று சொன்னால், அது நமக்கு எல்லா விதமான தண்டனையை கொண்டு வந்து கொடுக்கிறது, சாவை கொடுக்கிறது, பலவீனத்தை கொடுக்கிறது, நோயை கொடுக்கிறது, நரக ஆக்கினியை கொடுக்கிறது சொல்லி கூட நாங்கள் வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, அப்படியாய் தொடர்ந்து ஒரு மனிதன் இது இயேசுவின் சரீரம், இது இயேசுவின் இரத்தம் என்று உணர்ந்து அவன் பரிசுத்தமற்ற நிலையிலே பாவத்தோடு அதை உட்கொள்கின்ற பொழுது அந்த மனிதன் மனித குமாரனுக்கு எதிராக பாவம் செய்கிறான். இதற்கும் கடவுள் மன்னிப்பை கொடுக்க அவர் ஆயத்தமா இருக்கிறார். ஏனெனில் அவர் பாவங்களை மன்னிப்பதில் வள்ளல். அதற்காகவே அவர் ரத்தம் சிந்திருக்கிறார், அதற்காகவே அவர் பாடுகள் பட்டிருக்கிறார். நாம் மனம் உடைந்து கசிந்து அழுது ஆண்டவரே என்று சொல்லி அவர் பார்த்து அழுகின்ற பொழுது அந்த வெளியேறப்பட்ட ரத்தத்தினால் நம் பாவங்களை கழுவி அவரை ஏற்றுக்கொள்ள அவர் தயாராயிருக்கிறார். பிரியமரை, எந்த காலத்தில் நீங்களும் நானும் வாழ்கிற இந்த காலமாகிய கிருபையின் காலத்தில், கிருபையின் காலத்திலே யார் எப்படி பாவம் செய்தாலும் ஆண்டவரே என்று கதறி அழுகின்ற பொழுது அவர் அரவணைப்பவராய், மன்னிப்பவராய், கழுவுவராய், இழந்து போன வாழ்வை மறுபடியும் கொடுப்பவராய் இருக்கிறார். பிரியமானவர்களே, கடைசியாக பார்க்கிறோம் பிரியமானவர்களே, அங்கு சொல்லப்படுகிறது பரிசுத்த ஆவிக்கு எதிரான பாவம். இது கடவுளுக்கு எதிரான ஒரு பாவம். பரிசுத்த ஆவிக்கு எதிரான பாவம் கடவுளுக்கு எதிரான ஒரு பாவம். ஒருவரை இது எப்படி எடுத்துக்கொள்ளலாம் என்று சொன்னால், 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 18, 19 வாசிக்கின்ற பொழுது, மனிதன் செய்யக்கூடிய பாவம்னா உடலுக்கு புறம்பானது. சாதாரணமா இவ்வளவு மனுஷன் பாவம் செய்யலாம். மனிதன் செய்யக்கூடிய பாவம்னா உடலுக்கு புறம்பானது. ஆனால் பரத்தமை அல்லது விபச்சாரம், பரத்தமை என்பது சொந்த உடலுக்கே எதிரானது. ஏனென்றால் இந்த உடல் கடவுளுடைய ஆலயம், இந்த உடலுக்குள் கடவுளுடைய ஆவியானவர் குடிகொண்டிருக்கிறார். நாம் கடவுளுடைய ஆலயம் என்பதும் நமக்குள் கடவுளுடைய ஆவியானவர் குடிகொண்டிருக்கிறார் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். இது இயேசு கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, இது ஆலயமாய் இந்த உடலை, கடவுளுடைய ஆவியானவர் வாழ்கின்ற உடலை ஒரு மனிதன் பரத்தமைக்கும் ஒரு மனிதன் விபச்சாரத்துக்கும் கையளிக்கின்ற பொழுது அங்கே என்ன நடக்கிறது? அவன் பரிசுத்த ஆவிக்கு எதிராக, கடவுளுக்கு எதிராக பாவம் செய்கிறான். அது மன்னிக்கப்படாது என்று சொல்கிறார். பிரியமானவர்களே, இது இயேசு கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, ஜென்ம பாவம், அற்ப பாவம், முன்னோர்கள் செய்த பாவம், சாவான பாவம், மனுஷகுமாரனுக்கு எதிரான பாவம், பரிசுத்தாவிக்கு எதிரான பாவம், எந்த பாவமாயிருந்தாலும் பிரியமானவர்களே, பாவங்களை மனம் கசிந்து அறிக்கை செய்கின்ற பொழுது, கண்ணீர் விட்டு அழுகின்ற பொழுது, ஆண்டவரே நீர் ஒருவரே எனக்கு வழி, ஆண்டவரே நீர் ஒருவரே என் பாவங்களை மன்னிக்க முடியும். அந்த சகோதரி, அந்த மார்த்தாள், மரியாள் என்ற அந்த சகோதரி, அந்த மரியாள் போய் இயேசுவின் பாதத்தில் போய் விழவில்லையா? இவ்வளவு பாவம் செய்தவர் இயேசுவின் கால் மாட்டில் விழுந்து, லூகாஸ் நற்செய்தி 7ஆம் அதிகாரம் 38, 39 வாசி, இயேசுவின் கால் மாட்டில் விழுந்து கண்ணீரை பொழிந்து கூந்தலால் துடைத்து தைலத்தை பூசி அவர் பாதங்களை முத்தம் செய்து கொண்டிருந்தார். அந்த பெண்மணியை பார்த்து ஆண்டவர் என்ன சொன்னார்? உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன, உன் விசுவாசம் உன்னை மீட்டது, சமாதானமாய் போ. அதே வார்த்தை இன்றும் சொல்ல நம் ஆண்டவர் வல்லவராய் இருக்கிறார். பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, மனம் திரும்புதல் என்னும் துப்புரவை,
இதயம் கிழிக்கப்படுதல் என்ற துப்புரவை, கண்கள் திறக்கப்படுதல் என்ற துப்புரவை, தூக்கி எரியவற்றை தூக்கி எரிகின்ற ஒரு துப்புரவை, எல்லா மற்ற பாவங்களை அறிக்கை செய்யும் என்னும் துப்புரவை நாம் நிறைவேற்றுகின்ற பொழுது நம்முடைய வாழ்வில் கடவுள் அருளும் ஒப்புரவு கடந்து வருகிறது. இந்த ஒப்புரவிலே இயேசு கிறிஸ்துவின் மரணத்தினால், இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால், இயேசு கிறிஸ்துவின் பாடுகளினால் நாம் கிறிஸ்துவின் வழியாக யாரோடு ஒப்புரவாகிறோம்? கடவுளோடு ஒப்புரவாகிறோம். அவரோடு ஒப்புரவாகும்படியாக இந்த தவ காலத்திலே கடவுள் நம் ஒவ்வொருவரையும் பேசி அழைக்கிறார். இப்படிப்பட்ட நிலைகள் ஒருவேளை நமக்குள் இருக்கும் என்று சொன்னால் கடவுள் கொடுக்கிற மகா பெரிய வாய்ப்பு, திருச்சபை நமக்காய் உருவாக்கி கொடுத்த தவ காலத்தை நாம் முற்றிலும் பயன்படுத்திக் கொள்வோம். எபேசியர் 5:16 வாசிப்பது போல, நீங்கள் வாழுகின்ற காலம் பொல்லாத காலம், ஆகவே இந்த காலத்தை நீங்கள் முற்றிலும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். 2 கொரிந்தியர் 6:2 வாசிக்கிறோம். இதுவே தகுந்த காலம், இதுவே மீட்பின் நாள், இதுவே ஏற்புடைய காலம். ஆகவே இந்த காலத்தை, இந்த தவ காலத்தை நாம் முற்றிலும் பயன்படுத்தி கொண்டு பாவங்களை அறிக்கை செய்து ஒவ்வொரு அருட்சான்றின் வழியாக, திருப்பலியின் வழியாக பாவங்களை அறிக்கை செய்து பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்று கிறிஸ்துவின் வழியாய் கடவுளோடு ஒப்புரவாகும். ஜெபிப்போமா? எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, எங்கள் அன்பு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, எங்கள் நேசிக்கிற பரிசுத்த ஆவியானவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான வேலைக்காய் நன்றி செலுத்தி வாழ்த்துறோம் அப்பா. தவ காலத்திலே தேவரீர் கொடுத்த இந்த அருமையான வார்த்தைகளுக்காய் நான் நன்றி செலுத்தி வாழ்த்துறோம் அப்பா. ஆண்டவரே, எழுந்து போனதை தேடி மீட்கவே இந்த பூமிக்கு வந்தீர் தகப்பனே. எழுந்து போனத உறவை மறுபடியும் நீர் மீட்டுக் கொள்வதற்கே, புதுப்பித்துக் கொள்வதற்கு பூமிக்கு வந்தீர் தகப்பனே. நீர் எங்களை தகப்பனாய் இருந்தி, நாங்களும் பிள்ளையாய் இருந்தோம். நீர் படையேறப்பட்டு சொல்லவில்லையா, ஒரு தகப்பன் தன் பிள்ளையை சுமப்பது போல நான் உங்களை சுமந்து வந்தேன் என்று சொன்னீர் தகப்பனே. ஆம் தகப்பனே, பிள்ளை என்ற ஸ்தானத்தை எங்கள் பாவத்து நிமித்தம் நாங்கள் இழந்து விட்டோம். அப்பா என்று கூப்பிட தகுதியை நாங்கள் இழந்து விட்டோம். அந்த தகுதியை மறுபடியும் பெற்றுக் கொள்வதற்காக உம் மகனையே இந்த பூமிக்கு அனுப்பினே தகப்பனே. அவர் மரணத்தின் வழியாய், அவருடைய இரத்தத்தின் வழியாய், அவர் சிலுவை பாடலின் வழியாய், ஆண்டவரே அவர் வழியாய், ஆண்டவரே எங்கள் பாவத்தை எண்ணாதபடி, ஆண்டவரே எங்களுக்கும் உங்களுக்கிற பகையை எண்ணாதபடி நீர் உம்மோடு எங்களை ஒப்புரவாக்கி கொண்டீர். அதற்காய் நன்றி செலுத்தி வாழ்கிறோமா. அதற்கு நாங்கள் விசுவாசிக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுத்தீரப்பா. நாங்கள் உண்மையில் விசுவாசம் கொள்ளுவோம். ஆண்டவரே, இந்த ஒப்புரவு எங்களுக்குள் நிறைவேறுவதற்கு நாங்கள் சில துப்புரவை செய்ய வேண்டும் என்று சொன்னோம்ப்பா. அந்த மனம் திரும்புதல், இதயம் கிழிக்கப்படுதல், கண்கள் திறக்கப்படுதல், தூக்கி எறியப்படுதல், பாவங்களை அறிக்கை செய்தல், இந்த துப்புரவை நாங்கள் சரிவர நிறைவேற்றுகின்ற பொழுது அப்பா தகப்பனே, நீர் எங்களுக்கு ஆண்டவரே புதிய வாழ்வை கொடுப்பீர். கடவுளோடு ஒப்புரவாக்கி தகப்பனே. நன்றி ஆண்டவரே. 2 கொரிந்தியர் 5:17 வாசிப்பது போல, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் வாழ்ந்தால் அவன் புதிய படைப்பாய் மாறுகிறான். யார் புதிய படைப்பு? கிறிஸ்துவுக்குள் வாழ்வோர்கள். யார் கிறிஸ்துவுக்குள் வாழ்வோர்கள்? அப்பா உம்மோடு ஒப்புரவாகக்கூடிய பிள்ளைகள். ஆம் தகப்பனே, கிறிஸ்துவுக்குள் வாழ்கிற நாங்கள் புதிய படைப்பு. காரணம், நாங்கள் உலகத்தோடு அல்ல, பாவத்தோடு அல்ல, இவற்றெல்லாம் விடுத்து கிறிஸ்துவின் வழியாய் உம்மோடு ஒப்புரவாகிறோம். அந்த ஒப்புரவில் நாங்கள் நிலைத்திருந்து உடைய வருகை வரிவிட்டு நான் நிலைத்திருந்து உடைய வரிகளை எடுத்துக் கொள்ளப்பட்டதற்கான மகளாய் வாழ ஆண்டவரே கிருபை செய்யும்படியாய் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.